ಇನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮತಯಾಚನೆಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದಿಷ್ಟು ಹೈಡ್ರಾಮಾಗಳು ನಡೆಯಿತು. ಅಧಿವೇಶನದ ಒಳಗೆ ಎಡಿಎಂಕೆ ವರ್ಸಸ್ ಎಡಿಎಂಕೆ ಆಗೋಗ್ಬಿಡ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ವಿಜಯ್ ಅವರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನಾವು ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಎಡಪ್ಪಾಡಿ ಪಳನಿಸ್ವಾಮಿ. ಮಾಜಿ ಸಿಎಂ ಎಡಿಎಂಕೆಯ ನಾಯಕ ಎಡಪ್ಪಾಡಿ ಪಳನಿಸ್ವಾಮಿ. ಆದ್ರೆ ಎಡಿಎಂಕೆ ಪಕ್ಷದ ಬಂಡಾಯ ಶಾಸಕರು ಇದಕ್ಕೆ ಆಕ್ರೋಶವನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ರು. ನಾವು ವಿಜಯ್ ಅವರ ಸರ್ಕಾರವನ್ನ ಬೆಂಬಲಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಎಡಿಎಂಕೆಯ ರೆಬೆಲ್ ಬಣ ಆಯ್ಕೆ ಮಾಡಿರುವಂತಹ ಶಾಸಕಾಂಗ ಪಕ್ಷದ ನಾಯಕ ಎಸ್ ಟಿ ವೇಲುಮಣಿ ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ರು. ತಮಿಳುನಾಡು ಜನ ವಿಜಯ್ಗೆ ಅವಕಾಶವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಧಿಕಾರಕ್ಕೋಸ್ಕರ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ನಾವು ಬೆಂಬಲ ನೀಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಸ್ಪಷ್ಟನೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು ಎಡಿಎಂಕೆಯ ಬಂಡಾಯ ಶಾಸಕ ವೇಲುಮಣಿ. மக்களின் உணர்வுகளையும் மக்கள் எண்ணங்களை மதித்து முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்காருங்க எல்லாரும். அமருங்க. நான் நிக்கிறேன். தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். மற்ற உறுப்பினர் அமருங்க. எல்லாரும் அமருங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது. பதவிக்காக ஆசைப்பட்டு அவர் கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு நாங்கள் மதிப்பளித்து இன்னைக்கு அதிமுக அவர்கள் முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அவர்களுக்கு நன்றி. வணக்கம். ನ್ಯೂಸ್ ಫಸ್ಟ್ ನಿರ್ಭೀತಿಯಿಂದ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ.